இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு என்னென்னா ஒரு அரசியலமைப்பு சாராத ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம்னு சொல்கிறோம். இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போ கொண்டாந்தாங்கன்னா ஐநா எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னா டிசம்பர் 10 1948. ஐநா எப்போது கொண்டு வரப்பட்டது? டிசம்பர் 10 1948. வியன்னா பிரகடனம் கொண்டு வந்தாங்க. எப்போனா 1993. வியன்னா பிரகடனம் எப்போது கொண்டு வரப்பட்டது? பாரிஸில் நடைபெற்று கொண்டதில். அப்போ எப்போ கொண்டு வரப்பட்டது? 1993 தான் என்ன கொண்டு வராங்க? வியன்னா பிரகடனம் கொண்டு வராங்க. இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போனா 1993 அக்டோபர் 12. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது? 1993 அக்டோபர் 12 கொண்டு வராங்க. இப்போ மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ கொண்டாடுறாங்கன்னா 1997 ஏப்ரல் 17. மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போ? 1997 ஏப்ரல் 17 கொண்டாடுறாங்க. இப்போ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தோமா, அவங்களுக்கு தலைவர் யார் இருப்பா, எத்தனை உறுப்பினர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. எத்தனை தலைவர்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் யார்? எத்தனை பேர்? ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள். அந்த ஒரு தலைவர் யார்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். யார்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் யார் தலைவராக இருப்பார்? எதுக்கு தலைவராக இருப்பார்? தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக இருப்பார். அப்போ அவங்களுடைய பதவி காலம் பார்த்தோம்னா 5 வருஷம் 70 வயது. இவங்களுக்கு மட்டும்தான் என்ன கொடுத்துருப்பாங்க? பதவி காலம் 70 வயசு வரையும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியோட ஓய்வு பெறும் வயது எத்தனை? 65 வயசு. அப்போ அதுக்கப்புறம் உங்கள் தலைவராக வரும்போது எத்தனை வயசு வரை இருப்பாங்க? 70 வயசு 5 வருடம். அடுத்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது கொண்டு வரப்பட்டாங்கன்னு சொன்னோம்? 1997 ஏப்ரல் 17 கொண்டு வந்தாங்க. அப்போ அதனுடைய தலைவர் யாருன்னா ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் என்ன இருப்பாங்க? இவங்களுக்கு தலைவராக இருப்பாங்க. எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. 2 பேர்த்துக்கு என்ன தான் 5 வருஷம் 70 வயசு தான் என்னது இவங்களுடைய பதவி காலமே தான். இதுதான் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்றது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.